ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பிரைஸ், துதி ஆராதனை கொண்டாட்டம் நிகழ்வில் நீங்கள் அனைவரும் வந்தது எல்லாம் பார்க்க எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா வெவ்வேறு திருச்சபையை சேர்ந்த நீங்க, வெவ்வேறு ஸ்தாபனத்தை சேர்ந்த நீங்க இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல ஒன்றாக ஒருமித்து ஒரு மனமாய் தேவனை துதிக்க போறதும் தேவனை ஆராதிக்க போறதும் நான் சொல்றேன் பரலோகத்தில் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் இது முதல் முறையாக எனக்கு தெரிந்த வரைக்கும் முதல் முறையாக சரித்திரபூர்வமாக நாம் எல்லாருமே இணைந்து வந்திருக்கிறோம் தேவனை தொழுது கொள்ள, தேவனை துதிக்க. மெய்யாகவே இது ஒரு புதிய அனுபவமாக உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், வந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக தேவனை தொழுது கொள்வது, துதிப்பது நிச்சயமாக ஒரு ஆனந்தம் தான். அது எந்த இடத்துல துதித்தாலும் ஆராதித்தாலும். ஆனால் இந்த இடத்துல என் சகோதரன் சகோதரி வேற திருச்சபையிலிருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு இன்பமாக இருக்கு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஒரு வேறுபாடு இல்லாத படிக்கு நம் கைகளை கோத்து இன்னைக்கு தேவனை ஆராதிக்க போகிறோம். மெய்யாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, மலேசிய கிறிஸ்துவ தமிழ் வளர்ச்சி பேரவை அவங்க சார்பில் நான் உங்களை வரவேற்கின்றேன். செயல் குழுவின் சார்பில் நானும் சரி, என் செயல் குழுமார்களும் சரி, நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். அது மட்டும் அல்லாத படிக்கு சர்ச் ஆஃப் காட் ஆஃப் ப்ராபசி அந்த ஒரு தலைமைத்துவத்தில் நான் இருப்பதனால் அந்த திருச்சபையின் சார்பிலும் நான் உங்களை வரவேற்கின்றேன். அதே போல் இங்கே வந்திருக்கிற அநேக தலைவர்களும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வருக வருக என்று சொல்லி அன்போடு கூட வரவேற்கின்றேன். இது நமக்கு ஒரு புதிய சாப்டர் என்று சொல்லலாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக நாமெல்லாம் ஒன்று கூடும் போது இது நமக்குள் ஒரு உணர்வை கொண்டு வரும். நம் சிந்தையின் கட்டுகள் திறக்கப்பட்டு நம் மற்ற சகோதர சகோதரிகளின் மற்ற சபையின் பிரிவினைகளை பார்க்கும்போது எந்த ஒரு அச்சமும் இல்லாத படிக்க இன்றைக்கு நாம் அவர்களோடு கூட இணைந்து துதிக்க போகிறோம். இது ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும், ஒரு தெய்வீக ஐக்கியத்தையும் அன்பையும் கொண்டு வரும். இந்த காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் விரும்புவது அந்த ஒற்றுமை தான். எப்படி பிதாவும் அவரும் ஒன்றாக இருப்பது போல் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அதை விரும்பினார். அதனால இன்றைக்கு அந்த வசனத்தை நாம் நிறைவேற்றுவது மட்டுமல்லாத படிக்கு இன்னைக்கு அந்த துதி ஆராதனை முழக்கத்தின் சத்தத்துல நான் சொல்றேங்க, வான மண்டலத்தின் பிசாசுகள் இன்னைக்கு அசைக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு உடைவுக்குள் ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நாம் தேசத்தில் உள்ள விசேஷமாக இன்றைக்கு தமிழ் திருச்சபைகளை ஒன்று கூடி வந்திருக்க திருச்சபைகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் ஆண்டவர் நடத்த போகிறார். இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா உபத்திரத்தின் காலம். இன்றைக்கு இந்த உபத்திரத்தின் காலத்தில் தான் நாம் கைகளை கோத்து தேவனை ஒரு மனதோடு, ஒரு எண்ணத்தோடு, ஒரு சிந்தையோடு தேவனை தொழுது கொண்டு துதிக்கும் போது நிச்சயமாக உடைவுகள் வரும். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கும், தடைகள் அகற்றப்படும். தேவ ராஜ்யத்தின் மக்கள் புது பலத்தோடு, புது அபிஷேகத்தோடு, ஒரு புது தரிசனத்தோடு இந்த தேசத்தில் நடைபெற வேண்டும் என்று இந்த துதி ஆராதனை கொண்டாட்டத்தை நாம் நடத்துகின்றோம். ஆனால் மீண்டும் ஒருவரை சொல்கிறேன், வருக என்று சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தின் அனுபவத்தை கொண்டு வர வேண்டும். தேவ ஆவியானவர் நிரப்பி இந்த இடத்தை வித்தியாசமாக நடத்த வேண்டும். அதே நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழுவும் தேவனை தொழுது கொள்ளும் போதும் துதிக்கும் போதும் அவர்கள் வாசிக்கிற இசை, அவர்கள் பாடுகிற அந்த பாடல்கள், அவர்கள் எழுப்புகின்ற குரல்கள், அவர்களோடு நாமும் இணைந்து நம் குரல்களை எழுப்பும் போது அது வான மண்டலத்தை தாண்டி தேவனோட சிங்காசனத்தை தொட வேண்டும். தேவன் மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நாமத்துக்கு மீண்டும் ஒருமுறை வருக என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்கிறேன். அன்பு வணக்கம்.